அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வஜீஃபாக்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வஜீஃபா ஒரு உண்மை சம்பவம். இந்த வஜீஃபாவை வெளியூருக்கு இல்லை வெளிநாட்டுகளுக்கு செல்கிற கணவனுக்கு மனைவி ஓதி ஊதலாம் அவங்க மேலே. அப்படி இல்லைனாக்கா கணவன் மனைவியை ஊரில் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னாலும் மனைவியின் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக கணவன் மனைவி மேலேயும் குழந்தைகள் மேலேயும் இந்த துவாவை ஊதிட்டு போகலாம். அல்லது ஒரு பெண்மணியோட குழந்தைங்க ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ போகிறாங்க, அவங்க பாதுகாப்பாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அல்லாட்ட துவா கேட்டுட்டு இந்த வஜீஃபாவை அவங்க மேலே ஊதினாலும் அல்லாவின் பாதுகாப்பு அவர்களிடத்தில் இருக்கும். அந்த உண்மை சம்பவத்தை பற்றி நம்ம பார்ப்போம். ஒரு ஆண் என்ன செய்கிறாருன்னா, வெளியூருக்கு வேலை நிமித்தமாக செல்கிறாங்க. அப்போது தன்னுடைய கர்ப்பிணியான மனைவி வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த கருவில் இருக்க குழந்தை பாதுகாப்பாக இருக்கணும்னு அந்த வஜீஃபாவை ஓதி அந்த பெண்மணியின் வயிற்றில் ஊதிட்டு அந்த கணவர் வேலைக்கு போயிடுறாரு. அவங்க கொஞ்ச நாள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர சமயத்தில் அந்த கர்ப்பிணியான மனைவி இறந்து போயிடுறாங்க. இவரோட கணவனுக்கு ரொம்ப வருத்தம் தாங்கலை. அந்த கபரில் உட்காந்துக்கிட்டு இவங்க உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் குழந்தை அழுகிற சத்தம் மட்டும் அவங்களுக்கு கேட்குது. 2 நாள் ஆயிடுச்சு. குழந்தை அழுகிற சத்தம் மட்டும் கேட்குது. சரின்னு கபரை தோண்டி பார்த்தா குழந்தை பிறந்து உயிரோடு இருக்குது. காரணம், அந்த துவாவே அல்லாஹு தாலாவின் பொருட்டால் அவங்க ஓதிட்டு போனாங்க. போனால் அல்லாஹ் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக இருந்தான். ஒருவேளை அந்த துவாவே அவர்களுடைய மனைவி மேலும் மோதி இருந்தால் பாதுகாப்பாக இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த துவா அஸ்தௌதி உல்லாஹ தீனக்க வ அமானத்தக்க வ ஹவாத்திம அமலிக்க. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் சதகா ஜாரியாவுக்காக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.